வணக்கம் நண்பர்களே. ஒரு இயந்திரம் தயாரிப்பதற்கு சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் ஒரு இயந்திரம் முழுமையாக தயாரிக்கப்பட்டுவிடும். உலகின் எவ்வளவு பெரிய இயந்திரமாக இருந்தாலும் சில வருடங்களில் அது தயாரிக்கப்பட்டுவிடும். ஆனால் ஒரு முழு மனிதன் உருவாவதற்கு 18 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு முழுமை பெற்ற மனிதன். அரசாங்கம் கூட 18 வயது பூர்த்தியடைந்த ஒருவரைத்தான் அடல்ட் என்று குறிப்பிடுகிறது. ஒரு ஆணோ பெண்ணோ. அவ்வாறு ஒரு முழு மனிதன் உருவாவதற்கு ஏன் 18 ஆண்டு காலம் பிடிக்கிறது? அந்த 11 வயதை அடையும் வரை உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உளவியல் மாற்றங்கள், அந்த பிறந்ததிலிருந்து அவருடைய உடல் வளர்ச்சி, மற்ற மனிதர்களோடு அவர்கள் தொடர்பு கொள்ளும்போது ஏற்படும் மனமாற்றங்கள், அதிலிருந்து அவர்கள் புரிகிற அந்த பக்குவங்கள், உளவியல் பக்குவங்கள் என்று பல பரிணாம நிலைகளில் கடந்துதான் அந்த 18 வயது என்பதை அவர்கள் கடக்கிறார்கள். அது வரைக்கும் கல்வி, மனித தொடர்பு, உறவுகள், அன்றாட வாழ்வியல் சவால்கள் என்று ஓரளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைந்தபட்ச பரிணாமம் அந்த 18 வயதில் தான் கிடைக்கிறது. அப்படி முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் நிறைந்த நாடு தான் நம் நாடு. மனித வளம் என்பது சாதாரணமல்ல. மக்கள் தொகை பெருக்கம் என்று அதை குறிப்பிடுவதை விட மனித வளம் என்று தான் குறிப்பிட வேண்டும். பொதுவாக அலுவலகங்களில், பெரிய நிறுவனங்களில் மனித வள மேம்பாட்டு தலைவர் என்று தான் ஒருவர் இருப்பார், மேலாளர் என்று தான் ஒருவர் இருப்பார். மனித வளம் அது. மக்கள் தொகை என்று அதை நாம் சுருக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட மனித வளத்தினை அதிகமாக பெற்ற நாடு தான் நம் நாடு. ஆக ஒரு மனிதன் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு 18 வருடம் ஏன் தேவைப்படுகிறது? இதுதான் மிக முக்கியமான பகுதி. மூளை வளர்ச்சிக்கோ உடல் வளர்ச்சிக்கோ அந்த 18 வயது சரி. ஆனால் மிக நுட்பமான அந்த மனம் என்ற ஒரு செயல்பட தொடங்குவதும் அந்த 18 வயதில்தான். அது முழு வளர்ச்சியடைந்தது என்பது உடலை குறிக்கிறது. ஆனால் அந்த நுட்பமான மனசு, சூட்சும உடல் என்று சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்ட், உள்ளுணர்வு, ஆழ்மனம் என்று பல்வேறு வார்த்தைகளில் நம்ம சைக்காலஜி, உளவியல் அதை குறிப்பிடுகிறது. பல்வேறு உலகினுடைய சர்வதேச அளவில் பன்னெடுங்காலமாக, ஏன் பல தசாப்தங்களாக அந்த உளவியல் ஆய்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூட்சும உடல் என்று நமக்குள் இருக்கும் அந்த சூட்சும உடல் என்பது அது ஒரு தனி பிரத்யேகமாக இயங்கக்கூடியது. அது மூளையின் கட்டுப்பாடுகளை விடவும் தாண்டியது. அது என்ன அந்த சூட்சும உடல், அந்த மனம் எவ்வாறு இயங்குகிறது? தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.